நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படட்டும். நம்முடைய இரட்சகன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்கள் இல்லங்களில் தேவனுடைய வசனத்தை விதைப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த நல்ல செய்தியை கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்பெற்று தேவனுடைய கிருபையில் தெய்வ தயவில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலேயும் கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து உங்களுக்கு வருகிற நல்ல ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்று வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியுடன் வாழ, மன நிறைவுடன் வாழ, செல்வ செழிப்புடன் வாழ இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நல்ல செய்தியாக நீதிமொழிகள் அதிகாரம் 15 வசனம் 10. நீதிமொழிகள் அதிகாரம் 15 வசனம் 10வது வசனத்திலிருந்து ஆண்டவருடைய செய்தியை பார்ப்போம். கர்த்தருடைய புத்தகத்தில், வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசாலமாய் இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். அன்பானவர்களே பாருங்க, வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசாலமாய் இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். கர்த்தருடைய புத்தகத்தில் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஏன்னா ஒருவன் நல்ல வழியை விட்டு, நல்ல ஒரு வாழ்க்கையை விட்டு, நல்ல எண்ணங்களை விட்டு அவன் தூரமாக பயணம் போயிட்டான் அப்படின்னு சொன்னால், அவங்ககிட்ட போய் நல்ல காரியங்களை சொல்லி, நல்ல வழியை சொல்லி, நல்ல வார்த்தைகளை சொல்லி, நீங்கள் நடந்துக்கிற விதம், போகிற பாதை தவறானது, அதனால் நீங்கள் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புத்திமதி சொன்னால், அந்த புத்திமதி அந்த வழி விலகி செல்கிறவங்களுக்கு எப்படி இருக்குமான்னா விருப்பமாக இருக்காது, விசாலம், அதாவது வேதனையாக இருக்கும். அவங்களுக்கு மனசுக்கு வேதனையாக கஷ்டமாக இருக்கும், கசப்பாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம பேசுகிற விஷயங்கள் அவங்களுக்கு ருசியாக தெரியாது, கசப்பாக இருக்கும். என்ன இந்த மனுஷன் நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கிறான், சும்மா புத்திமதி சொல்லிகிட்டு இருக்கிறானே அப்படின்ற எண்ணம் தான் அவங்கள்ட்ட இருக்குமே தவிர, இது ஒரு நல்ல ஆலோசனை, இதை இந்த ஆலோசனையை கேட்டு நம்மளும் ஒரு நல்ல வழியில், நல்ல வாழ்க்கையில் பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தின் ஒரு எழுப்புதல் அந்த மனிதன்கிட்ட இருக்காது. வசனம் சொல்லுது பாருங்க, வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசாலமாய் இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாருங்க, அப்போ ஒரு புத்திமதியும் கடிந்து கொண்டு சொல்லுகிற சொற்களையும் ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு வாழணும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் புத்திமதியையும் கடிந்து கொண்டு பேசும் சொல்லையும் ஒருவர் ஏற்றுக்கொண்டு அதை தன்னை சரி செய்து கொண்டு வாழ பயணிக்கணும், வாழ விரும்பணும். அப்படி விரும்பும்போது தான் அவன் ஒரு ஜீவ வழியில் போக முடியும். இல்லைனா மரணத்தின் வழியில் தான் போக முடியும். 2 வழி தான் இருக்குது, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி, வாழ்வான வழி இருக்குது. அப்போது இந்த வழியை விட்டு விலகி போகிற மனுஷன்கிட்ட போய் நம்ம பேசணுன்னா, அந்த மனுஷன் நம்மளை எப்படி தான் நினைக்கிறான், பாரமாக நினைக்கிறான், வெறுப்புணர்வு வருது நம்ம மேலே. ஏன்னா புத்திமதி அப்படின்றது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, புத்திமதின்னு சொல்ல ஆரம்பித்தா போதும், அவ்வளவுதான். யாரும் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய காதை பொத்திக்கிறாங்க. ஆமாம், புத்திமதியா, ஐயோ அப்படின்ட்டு காதை பொத்துறாங்க. ஏன்னா ஒரு அட்வைஸ் புத்திமதின்றதை யாருமே இன்றைக்கி யாருடைய விஷயங்களையும் கேட்குற ஒரு மனநிலையிலே இல்லை.
தாங்கள் செய்கிறது தான் சரி, தாங்கள் செய்கிறது, நாங்கள் பேசுகிறது தான் சரி, நாங்கள் செய்கிறது சரியானது தான், நாங்கள் போகிற வழி சரியானது தான் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தங்களுக்கு தாங்களே எப்படி இருக்கிறாங்கன்னா தங்களை தாங்களே வழிநடத்தக்கூடியவங்களா. அதாவது ஒரு தெய்வத்தின் உபதேசம், தெய்வத்தின் ஆலோசனை என்பது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி உதாசீன காரியங்களை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு நல்ல ஆலோசனைகள், நல்ல புத்திமதி, கடிந்து கொண்டு சீர்திருத்தமான ஒரு பேச்சு ஒரு மனிதனுக்கு தேவை. ஏன்னா அது இருக்கும்போது தான் அவன் ஒரு நல் வழியில் பயணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த புத்திமதி கடிந்து கொண்டு பேசுகிற சொற்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை திசை மாறி போயிடும், அவங்க வழி தப்பி போயிடுவாங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க வாழ முடியாது, நல்ல குணங்களும் அவங்கக்கிட்ட இருக்காது. பாருங்கள், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் இப்போ 10வது வசனம் பார்த்தோம். அடுத்த 5வது வசனம் பாருங்கள். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. ஒரு முட்டாள் தான் தகப்பன் சொல்கிற புத்திமதியை என்ன செய்வானா, உதாசீனப்படுத்துவானா. ஒரு முட்டாள்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும்னா தாய் தகப்பன் சொல்ல கேட்காது, தாய் தகப்பன் சொல்கிற புத்திமதியை அந்த பிள்ளைங்க மதிக்காது. தாய் தகப்பன் சொல்கிற நல்ல ஆலோசனையையும் புத்திமதியையும் அந்த பிள்ளைங்க மதிக்கலை அப்படின்னாலே அந்த பிள்ளைங்க தவறான வழியில் சென்று கொண்டு இருக்கிறாங்கன்றது தான் அர்த்தம். ஒரு தாய் தகப்பன் நல்ல புத்திமதியாக அறிவுரைகளை கடிந்து கொண்டு பேசும்போது அதை விருப்பத்தோடு எந்த பிள்ளைக்கு ஏற்றுக்கொள்ளுதோ அந்த பிள்ளை விவேகியாக இருக்கிறான், அவன் நல் வழியில் பயணிக்க ஆசைப்படுகிறான். ஆனால் நீங்கள் சொல்கிற புத்திமதியை உங்கள் பிள்ளை கேட்கலை, அதை சுத்தமாக அதை அசட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க ஒரு தவறான வழியில் இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையை புரிஞ்சிக்கலைன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு அவங்கள கையாள தெரியணும். பாருங்கள், வசனம் சொல்லுது, மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கடிந்து கொள்ளுதலை, புத்திமதியையும் கடிந்து கொள்ளுதலையும் ஏற்றுக்கொண்டு கவனித்து நடக்க ஒரு பிள்ளை நடந்ததுன்னா அவன் விவேகியாக வருவான். புத்திமதியையும் கடிந்து கொள்ளுதலையும் அலட்சியம் பண்ணுகிற ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா அவன் முட்டாளாக வருவான். அன்பானவர்களே பாருங்கள், வசனம் எவ்வளோ அழகாக சொல்லு பார்த்தீங்களா. அதே 15ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் பாருங்கள். பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசிக்க மாட்டான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான் அந்த மனுஷன். ஆமாம், யார் ஒரு நல்ல புத்திமதியை சொல்கிறாங்களோ அந்த மனுஷனை தேடி இந்த மனிதன் போகவே மாட்டான், விரும்பவே மாட்டான். ஏன்னா புத்திமதியை விரும்பாத மனிதன் புத்திமதி சொல்லுகிற மனிதனை தேடி போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு அப்பா அம்மா சொல்லுகிற புத்திமதியவே ஏற்றுக்கொள்ள முடியலை, அப்பா அம்மா சொல்கிற புத்திமதியவே அசட்டை பண்ணும் ஒரு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எப்படி இன்னொரு ஒரு போதகருடைய சொற்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கும் இல்லையா. அதனால் இந்த நல்ல புத்திமதி, கடிந்து கொள்ளுதல், நல்ல ஆலோசனையை விரும்புகிற பிள்ளைங்க தான் ஒரு போதகரை தேடி போய் நல்ல ஆலோசனையையும் கேட்பாங்க, அப்பா அம்மா சொல்கிறதையும் கேட்பாங்க. இவங்க விவேகியாக வருவாங்க. ஏன்னா இந்த புத்திமதியை காரியங்களை விரும்பாத ஒரு பிள்ளைங்க என்ன செய்யாதுன்னா இந்த அறிவுரை, நல்லொழுக்கம், புத்திமதி, கடிந்து கொண்டுதல், இதை சொல்லக்கூடியதான ஒரு போதகரையோ இல்லை பிற மனிதரையோ அந்த மனிதர்கள் தேடி போகவே மாட்டாங்க, அவங்க தேடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சு எதிரடையாக இருக்கும், ஒத்து போகாது. ஏன்னா இந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவங்க இல்லை, அவங்க ஒரு மூடத்தனத்தில் இருக்கிறாங்க. இந்த மூடத்தனம் விலகணும் அப்படின்னா இந்த புத்திமதியை கேட்கணும். இந்த புத்திமதி கடிந்து கொள்ளுதலை அவங்க கேட்கும்போது தான் என்ன ஆகுனா இந்த மூடத்தனம் அவங்கள விட்டு விலகும். வாசிப்போம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 23வது வசனம். சோத்ரா, அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான்.
அவன் புத்தியை கேளாதனினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். சரியா பாருங்க, புத்திமதியை கேட்கறதுனால அவன் என்ன செய்வான்னா மடிந்து போயிடுவான், வாழ்க்கையில் அழிஞ்சு போயிடுவான். தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போயிடும், தன்னுடைய முட்டாள்தனத்தில் அவன் மயங்கி போயிடுவான். அன்பானவர்களே, அவன் புத்திமதி அறிவுரை என்பது ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், தண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். புத்திமதியை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், தண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். கடிந்து கொள்ளுதலையும் புத்திமதியையும் எந்த மனிதன் வெறுக்கிறானோ இல்லையா, அந்த மனிதன் என்ன செய்கிறானா மோசம் போகிறான் வாழ்க்கையில். ஆனால் கடிந்து கொள்ளுதல் புத்திமதியை எந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஜீவ வழியில் இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனங்கள் இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. ஏன்னா நம்மளுடைய பிள்ளைங்க காரியங்களில் நாம் கவனமாக இருக்கணுன்றதை சொல்லப்படுது. நீதிமொழிகள் 13 பாருங்கள், நீதிமொழிகள் அதிகாரம் 13 வசனம், முதல் வசனம், 1வது வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பாருங்க, ஒரு முட்டாள்தனமாக ஒரு மூடத்தனத்தில் முட்டாளாக இருக்கிற ஒரு பையன் தன் தகப்பன் தாய் சொல்ல புத்திமதியை கேட்க மாட்டா. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவியோடான். நீதிமொழிகள் அதிகாரம் 13 வசனம் 1. அன்பானவர்களே, ஞானமுள்ள மகன்தான் தகப்பனுடைய புத்திமதியை போதகத்தை கடிந்து கொள்ளுதலை அவன் விரும்புகிறான், அதை கேட்குறான். அன்பானவர்களே, ஏன்னா பிள்ளைங்க இவ்விதம் வளரும் போது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா சரியான ஒரு பயணத்தை அவங்க பயணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது தாய் தகப்பன்மார் இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் முதல்ல நீங்களே மற்றவங்க உங்களுக்கு ஒரு புத்திமதி சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் முதல்ல நீங்கள் இருக்கணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற காரியங்கள் இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு நல்ல ஆலோசனை, நல்ல புத்திமதி, நல்லது ஒரு கடிந்து கொள்ளுதல், இது யார்கிட்ட இருந்து நமக்கு வந்தாலும் அது நமக்கு சரியாக இருக்குமா, நம்ம வாழ்க்கைக்கு அது சரிதானா, இவங்க சொன்ன ஆலோசனை புத்திமதி இவங்க நம்மளை கடிந்து கொண்டாங்க, இதெல்லாம் கரெக்டு தானா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நிதானித்து யோசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னதை கேட்டு கொஞ்சம் உங்களை சரி பண்ண அந்த புத்திமதியை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உங்கள் வாழ்க்கை இன்னும் மெருகேறும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இன்னும் ஒரு தெளிந்த புத்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை அலட்சியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைகள், நம்முடைய வாழ்க்கைகள் என்ன ஆகுனா கீழே போயிடும். அதனால் புத்திமதிகளை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளணும் தான் வசனம் சொல்லுது. நம்மை நோக்கி வருகிற புத்திமதிகளை நம்ம ஆய்வு பண்ணி இந்த புத்திமதி சரிதான், அப்போ இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புத்திமதி ஏற்றுக்கொள்வது அப்படின்றது வயது வித்தியாசம்லாம் கிடையாது. 6 வயசு குழந்தையாக இருந்தாலும் 60 வயது முதியவர்களாக இருந்தாலும் சரிதான். ஒரு புத்திமதி சொன்னால் அதை சரின்னு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எல்லா வயது மனிதர்களிடமே அது இருக்கணும். எல்லா வயது மனிதர்களிடமே அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை எல்லா வயது மனிதர்கிட்டையுமே இருக்கணும். 6லேருந்து 60 வயது மனிதன் வரைக்கும் அது தேவை. ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இது தேவை. அன்பானவர்களே, அதனால் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு ஆறாமல் இருக்குது அப்படின்னா அது அழுகி போய் ஜலம் கட்டி
சீலாகி இருக்குது அப்படின்னா அந்த அதை அப்படியே தடவி கொடுத்துட்டே இருந்தோம்னா அது என்ன செய்யாது, அது ஆறாது, அது நல்லாவும் இருக்காது. அப்போ அது நல்ல ஆரோக்கியம் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, அது எந்த மனிதன்கிட்ட இருக்கிறோ அந்த மனிதன் கொஞ்சம் வேதனைப்பட்டு தான் ஆகணும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீலை பிதுக்கி வெளியே எடுத்து அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் அந்த தோலை கட் பண்ணி எடுத்து அதில் அதுக்கப்புறம் மருந்து வச்சு அதை கட்டும்போது தான் வேதனை இருக்கும். ஆனால் அதுதான் ஆரோக்கியத்தை தரும். புத்திமதி என்பது அப்படித்தான். புத்திமதி சொல்லும் போதும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கும் அதை சொல்கிறத கேட்கும்போதும் நமக்கு கோபம் எரிச்சல் வரும். அதே நேரத்தில் கஷ்டமாகவும் இருக்கும், வேதனையாகவும் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், தாங்கி கொண்டால் ஒரு நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த சீலை பிதுக்கி வெளியே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த புண்ணு ஆறணும், நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்றது நோக்கம் தானே தவிர உங்களை வேதனைப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது. ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவருடைய வேலையை அதை செய்வார். ஐயோ நம்ம இவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது அப்படின்னு மருத்துவர் நினைச்சாருன்னு சொன்னால் அந்த புண்ணை ஆறாது. அப்போ அந்த புண்ணை என்ன செய்யணும், அந்த மேல் தோலை கட் பண்ணி எடுத்து அந்த உள்ளே இருக்க ஜலத்தை சீலெல்லாம் தொடச்சி அதில் மருந்து வச்சு கட்டும்போது வேதனை இருக்கும். அதை தாங்கி கொள்ளும்போது அதில் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். அதே மாதிரி தான் புத்திமதிகள், கடிந்து சொல்லும் சொற்கள். இது உங்களை நோக்கி வரும்போது சொல்லுகிற மனிதனை உடனே நீங்கள் தூரத்துக்கு போடுறாதீங்க, நீயும் உன் புத்திமதி அப்படின்னு சொல்லுகிற மனுஷனையும் அந்த புத்திமதியை தூக்கி தூர போடாதீங்க. உங்களை நோக்கி ஒரு நல்ல ஆலோசனை புத்திமதி வருது அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்க. வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வசனமே, ஆண்டவருடைய புத்தகமே எதுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு? நல்ல ஆலோசனைகள், அறிவுரைகள், புத்திமதி, கடிந்து கொள்ளுதல், இது எல்லாமே ஆண்டவருடைய புத்தகத்தில் இருக்குது. தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும், அதுக்கப்புறம் வந்த தேவ மனிதர்களாக இருந்தாலும், புதிய ஏற்பாடாக இருந்தாலும், பழைய ஏற்பாடாக இருந்தாலும், இந்த காரியங்கள் எல்லாமே அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அன்பானவர்களே, ஒரு புத்திமதியை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு வாழுங்க. ஏன்னா ஒரு விலையேறப்பெற்ற காரியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் அது புத்திமதி தான். ஆனால் அதைத்தான் இங்கே யாரும் மதிக்கிறது கிடையாது. பாருங்கள், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் அதிகாரம் 8 வசனம் 10வது வசனம். நீதிமொழிகள் அதிகாரம் 8 வசனம் 10வது வசனம் பாருங்கள். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அலங்கரித்து கொள்ளுங்கள். பாருங்க, வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியை, பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அலங்கரித்து கொள்ளுங்கள். வெள்ளி பொன்னை விட முக்கியமானது என்னன்னா நல்ல புத்திமதிகள் சொல்வது. இந்த நல்ல ஆலோசனைகள், நல்ல புத்திமதிகள், கடிந்து கொள்ளுதல், இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆனால் இன்றைக்கி இதை எல்லாத்தையுமே தூக்கி மனிதன் தூர போட்டுட்டு வெள்ளியை தேடுறதும் பொண்ணை தேடுறதும் பணத்தை தேடுறதுமா தான் இருக்கிறாங்க இல்லையா? அன்பானவர்களே, வாழ்க்கைக்கு முதல் எது முக்கியம் அப்படின்னா நல்ல அறிவுரைகள், நல்ல ஆலோசனைகள், நல்ல புத்திமதிகள், கடிந்து கொண்டு சிர்சித்து அந்த மனிதனை சீர்திருத்தம் பண்ணி பேசுவது. இதுதான் இன்னைய வாழ்க்கைக்கு முக்கியமானது. இதுதான் வெள்ளி பொண்ணை விட உயர்வானது இந்த புத்திமதிகள். அன்பானவர்களே, அதனால் புத்திமதி என்பது கசப்பாக தெரியுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த புத்திமதி தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஒருத்தர் ஒரு புத்திமதி சொல்லும்போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, உங்கள் மனசு சந்தோஷப்படுது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் அந்த புத்திமதியை நீங்கள் விரும்புகிறீங்க, அந்த நல்ல வாழ்க்கையை, நல்ல ஆலோசனையை நீங்கள் விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் ஒரு புத்திமதி சொல்லும்போது உங்கள் முகம் சுருங்கி போகுது, புத்திமதி சொன்னவங்க மேலே உங்களுக்கு எரிச்சல், கோபம் வருது, வெறுப்புணர்வு வருது அப்படின்னா உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இல்லை என்பதே அதன் அர்த்தம். அன்பானவர்களே, அதனால் இந்த பூமியில்
மிகவும் அரிதானது என்ன தெரியுமா? நல்ல அறிவுரைகள், நல்ல ஆலோசனைகள், நல்ல புத்திமதிகள் கடிந்து கொண்டு உங்களை ஒருவர் பேசுவது. இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த பூமியில். இந்த காரியங்கள் இல்லாத ஒரு மனிதன் தான் தடமாறி போயிடலாம். அதனால் அன்பானவர்களே, இந்த புத்திமதிகளுக்கு மதிப்பு கொடுங்க, அறிவுரைகளுக்கு மதிப்பு கொடுங்க, நல்ல ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழுங்க. உங்கள் வாழ்க்கையும் மதிப்பு பெறும், உங்கள் மனசுலேயும் ஒரு வளர்ச்சி இருக்கும், நல்ல எண்ணங்களின் வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அந்த புத்திமதிக்கு செவி சாய்க்கும் போது உங்களோட திறமைகளும் வளரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய புத்தகத்தில் இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் கடைபிடித்து இந்த நல்ல ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழும்போது ஒரு நல்ல பாதையில் நல்லதொரு பயணமாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலும் ஒரு நிறைவான ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு தேவரீர் எங்கள் மீது வைத்த அன்பால் இந்த நேரத்திலும் நாங்கள் ஜீவனோடு இந்த மண்ணுலகில் இருக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே, இந்த நல்ல செய்தியை நீங்கள் ஆசீர்வதித்து தந்தீங்க கர்த்தாவே. நீங்கள் கொடுத்த இந்த வசனங்களை இதோ அப்பா இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக விதைத்து இருக்கிறேன் அப்பா. விதைக்கப்பட்ட இந்த விதைகள் அப்பா இந்த நல்ல செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் விளைச்சலை உண்டு பண்ணட்டும் அப்பா. நல்ல ஆலோசனை, நல்ல அறிவுரைகள், நல்ல புத்திமதிகள், கடிந்து கொண்டு பேசும் சொற்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சீர்திருந்தி ஒரு நல் மனதோடு நல்ல பாதையில் பயணிக்க கர்த்தாவே நீங்கள் தந்த நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறேன் அப்பா. இந்த செய்தியை ஆசீர்வதிங்க. இதை கேட்ட மக்களை ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாவிலும் சஞ்சலம், மனக்கசப்பு, வேதனை நீங்கட்டும். இயேசுவின் சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.